வணக்க நண்பர்களே, இது தெரியாதவற்றை தெரிய வைப்பது, தெரியாத நண்பர்களுக்கு மட்டும். ஓகே நண்பர்களே, நிறைய நண்பர்கள் கேட்டிருந்தாங்க, 600க்கு மேற்பட்ட நண்பர்கள் கேட்டிருந்தாங்க, எப்படி ரூட் பண்றது, ரூட் பண்றதுனால என்ன நன்மை என்ன தீமை அப்படின்னு சொல்ல முடியுமான்னு கேட்டிருந்தாங்க. ஓகே, ஒரு சுருக்கமா சொல்லி முடிக்கணும். கட்டாயம் இந்த வீடியோவை நீங்க ஷேர் பண்ணுங்க, பிரயோசனமா இருந்தா ஷேர் பண்ணுங்க. ஓகே, ரூட் அப்படின்னு சொன்னா உங்களுடைய போனை நீங்களே கெக் பண்றதுன்னு தான் அர்த்தம். உங்களோட போனை நீங்க திருடி கொள்றது அப்படின்னு தான் அர்த்தம். மற்றது பாத்தீங்கன்னு சொன்னா ரூட்ன்றதுக்கு தமிழாக்கம் எப்படின்னா ஒரு வேர் என்று தான் அர்த்தம். மலையிட அடிப்பாகம் அல்லது அடிநிலம், உடலின் முக்கியமான உறுப்பு அப்படின்றதுக்கு நிறைய அர்த்தம் வரும் இந்த ரூட்ன்றதுக்கு. உங்க போனை நீங்க ரூட் பண்ணணும்னு சொன்னா உங்க போன்ல இருக்கக்கூடிய வேரை நீங்க புடுங்கி போடுற மாதிரின்றதுதான் அர்த்தம். ஓகே, அதனால இருக்கிற நன்மையை பற்றி பார்த்துருவோம். நன்மை அப்படின்னு சொல்லி போட்டு கொஞ்சம் அடிக்கிட்டே போகலாம். ஒன்று டிஃபால்ட் அப்ளிகேஷன், உங்க போன்ல இருக்கக்கூடிய மேலதிகமான அப்ளிகேஷன். இப்ப நீங்க புதுசா போனை வாங்கும் போது ஒரு 10-15 அப்ளிகேஷன் உங்களோட போன்ல அவங்களே நிறுத்தி இருப்பாங்க. அந்த அப்ளிகேஷனை நீங்க அன்இன்ஸ்டால் பண்ண முடியாது. அதை நீங்க அன்இன்ஸ்டால் பண்ணி கொள்ளணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னு சொன்னா இந்த ரூட்டை பயன்படுத்தி அதை அன்இன்ஸ்டால் பண்ணி கொள்ள முடியும். மற்றது ரெண்டாவது என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்க போன்ல இருக்கக்கூடிய ரேம் 1 GB இருக்கும். அந்த ரேமோட ஸ்பீட் உங்களுக்கு போதாமையா இருக்கும். அந்த ரேமோட ஸ்பீடை நீங்க அதிகரிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னு சொன்னா அந்த ரூட் பெரிய உறுதுணையா இருக்குது. மற்றது மூன்றாவது பாத்தீங்கன்னா சார்ஜ். இது மிக முக்கியமான ஒரு விஷயம். உங்களோட போன்ல சார்ஜ் இந்த ரூட் பண்றது மூலம் 30% சார்ஜை நீங்க அதிகரிக்கலாம். ஏற்கனவே உங்களோட போன் ஒரு 10 மணித்தியாலம் இருக்குன்னு சொன்னா இதை நீங்க பாவிக்கிற மூலம் ஒரு 13-14 மணித்தியாலம் உங்க போன் சார்ஜ் நிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. மற்ற நாலாவது ஹேக் அப்ளிகேஷன்கள். இப்ப வைஃபை ஹேக், வாட்ஸ்அப் ஹேக் அப்படின்னு சொல்லி நிறைய அப்ளிகேஷன் இருக்கு. அந்த அப்ளிகேஷனை நீங்க பயன்படுத்தணும்னு சொன்னா கட்டாயம் உங்க போனை ரூட் பண்ணிருக்கணும். அஞ்சாவது பாத்தீங்கன்னா சொன்னா உங்க போன்ல அகற்றப்பட்ட விஷயங்கள், டெலிட் பண்ண விஷயங்களை நீங்க ரீகவர் பண்ணி மீள பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னா இந்த ரூட் சப்போர்ட் பண்ணுது. அதான் இந்த 5 விஷயம். அதை விட நிறைய விஷயங்கள், சின்ன சின்ன விஷயங்கள் நிறைய இருக்கு. முக்கியமான விஷயங்களும் உங்களுக்கு சொல்லியிருக்கு. ஓகே, தீமை அப்படின்னு பார்த்தாலே தீமை கொஞ்சமா இருக்கு. ஆனா மிக முக்கியமான தீமையெல்லாம் இருக்கு. எப்படின்னா, உங்க போனை ரூட் பண்ணின உடனே உங்க புது போனா இருந்தா 1 வருஷம் கேரண்டி கொடுத்துருப்பாங்க. அந்த கேரண்டி உடனே கேன்சல் ஆயிரும். நீங்க 1000 அப்ளிகேஷனை போட்டு அதை அன்ரூட் பண்ணினாலும் ஆனா ரூட் பண்ணினது ரூட் பண்ணதான், வேற புடுங்கி போட்டது புடுங்கி போட்டதுதான். ரெண்டாவது என்ன விஷயம்னு பாத்தீங்கன்னா சொன்னா, போன்ல உங்களோட வைரஸ் தாக்கங்கள் அதிகரிக்கும். போன்ல இப்ப நீங்க அந்த ரூட் என்ற அப்ளிகேஷனை நீங்க டவுன்லோட் பண்ண உடனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும். நீங்க ரூட் அன்டி வைரஸ் போட்டிருந்தீங்கன்னா சரும் இந்த அப்ளிகேஷன்ல வைரஸ் இருக்கு, நீ டெலிட் பண்ணிடு அப்படின்றது வரும். நீங்க அதுலயே பயந்துருவீங்க. ஓகே, இதான் விஷயம். இந்த முக்கியமான விஷயம் 2 இருக்கு. விருப்பமா இருந்தா ரூட் பண்ணுங்க, விருப்பம் இல்லைன்னு சொன்னா ரூட் பண்ணாங்க. இதுல பிரயோசனம் இருக்குன்னு சொன்னா ரூட் பண்ணுங்க. ஓகே, ரூட் பண்றத பத்தி பார்ப்போம். ரூட் பண்றதுக்கு 2-3 விஷயங்கள் கட்டாயம் இருந்தே ஆகணும். ஒன்று போனை நீங்க ரூட் பண்ணும்போது எந்தவித இடைஞ்சலும் இருக்கக்கூடாது. இடைஞ்சல் நான் சொல்றது இப்போ இன்கம் கோலோ அல்லது மிஸ் கோலோ அல்லது அப்ளிகேஷன்ல வரக்கூடிய கோல் மெசேஜ்களோ நீங்க அதை தவிர்த்து கொள்ளுங்க. மற்றது பாத்தீங்கன்னு சொன்னா 50% மேல உங்க போன்ல சார்ஜை வச்சு கொள்ளுங்க. இன்னொரு விஷயம், உங்க போன்ல இருக்க மிக முக்கியமான விஷயங்களை பேக்கப் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. என்ன சொன்னா அதோடய உங்க போன் பழுதா போயிடலாம் அல்லது அது அவ்வளவும் டெலிட் ஆயிடலாம். அதனால நீங்க என்ன செய்யுங்கன்னு சொன்னா உங்க போன்ல இருக்க முக்கியமான விஷயங்களை பேக்கப் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. பேக்கப் பண்ணி எடுத்துக்கொண்டு உங்களோட விளம்பரம் பெறாத மாதிரி நீங்க டவுன்லோட் பண்ணணும்னு சொன்னா நீங்க ஜூசி ப்ரௌசரை தெரிஞ்சிருங்க. ஏன்னா ஜூசி ப்ரௌசர்ல விளம்பரங்கள் குறைவு. ஜூசி ப்ரௌசரை தெரிஞ்செடுத்துட்டு அதுல கூகுளுக்கு போங்க. கூகுள்ல போயிட்டு கிங் ரூட் அப்படின்னு டைப் பண்ணீங்கன்னு சொன்னா கிங் ரூட் KINGROOT கிங் ரூட் டைப் பண்ணீங்கன்னு சொன்னா உங்களுக்கு இப்படி வரும். இப்படியான பேஜ்கள் ஓபன் ஆகும். பாத்தீங்கன்னு சொன்னா முதலாவது கிங் ரூட் ஒபிஷியல் சைட் இருக்கு, இதுலயும் ரூட் பண்ணலாம். மற்ற ரூட் அண்ட்ராய்ட் இருக்கு. முதலாவது நான் தேர்ந்தெடுக்கிறேன். இந்த முதலாவதுல ரூட் பண்றது ரொம்பவே ஈஸியா இருக்கும். இப்படித்தான் வரும். நீங்க அந்த கிங் ரூட் முதலாவது ஒபிஷியல் சைட்ன்றத கிளிக் பண்ணீங்க சொன்னா இப்படி வரும். கிங் ரூட் பாருங்க, த ஒன் கிளிக் கிங் ரூட் டூல்ஸ் அப்படின்னு இருக்கு.
அத வந்து கீழே பாத்தீங்கன்னு சொன்னா பச்சை கலர்ல டவுன்லோட் ஒன்னு பெருசாவே போட்டிருக்காங்க. அதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஒரு 5.33 இருக்கிற ஒரு 5.33 MB சைஸ்ல வந்து ஒரு அப்ளிகேஷன் ஒன்று டவுன்லோட் ஆகும். அதை வந்து நீங்க இன்ஸ்டால் பண்ணி எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னா இந்த உருவுல இருக்கும். இந்த பாத்தீங்கன்னு சொன்னா இந்த உருவுல இருக்கும். இதுதான் அந்த கிங் ரூட்டுக்குரிய அப்ளிகேஷன். கவனமா பார்த்துக்கொள்ளுங்க. இந்த உருவுல இருக்கும். ஓகே, இப்ப நாங்க ரூட் பண்ண போறோம். இப்போ ஏற்கனவே நான் ரூட் பண்ணி இருக்கிறதுனால வந்து எனக்கு வந்து குயிக்காவே ரூட் ஆயிரும். உங்களுக்கு வந்துட்டு நீங்க வந்து முத நீங்க ரூட் பண்றீங்கன்னு சொன்னா உங்க போன் வந்துட்டு குறைஞ்சது 5 நிமிஷம் 4-5 நிமிஷம் ஆகும். நீங்க வெயிட் பண்ணுங்க. அதை ரூட் ஆகி ப்ரோசஸ் ஆகும் வரையும் நீங்க வெயிட் பண்ணுங்க. ஓகே, நான் இப்ப ரூட்ன்றதை கிளிக் பண்றேன். பாத்தீங்கன்னு சொன்னா இதே மாதிரி தான் ப்ரோசஸ் ஆன பிறகு இதே மாதிரி ரூட் சக்சஸ்ஃபுல் அப்படின்னு வரும். இந்த இப்படி ரவுண்டா இருக்கு பாருங்க பச்சை கலர்ல. இதை வந்து இதே மாதிரி வரும். இதே மாதிரி வந்த உடனே நீங்க கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னா கொஞ்ச நேரம் சுத்தம் ப்ரோசஸ் ஆகும். அதுக்கு பிறகு ரூட் சக்சஸ்ஃபுல் வரும். என் போன் வந்துட்டு ஏற்கனவே ரூட் ஆயிட்டு அதனால சக்சஸ்ஃபுல் வருது. நீங்க வந்து ரிமூவ் பண்ணணும், உங்களோட அப்ளிகேஷன் போன்ல இருக்கிற தேவையில்லாத அப்ளிகேஷனை ரிமூவ் பண்ணணும்னு சொன்னா இதுல பாருங்க ரிமூவ் ஆப்ஷன் இருக்கு. அதுல கொடுத்தீங்கன்னு சொன்னா உங்க போன்ல என்னென்ன ஆப்ஸை வந்து நீங்க ரிமூவ் பண்ண போறீங்க, போன்ல இருக்க ஆப்ஷன்டாலும் சரி நீங்க டவுன்லோட் பண்ண ஆப்ஷன்டாலும் சரி நீங்க ரிமூவ் பண்றேன்னா ரிமூவ் பண்ணிக்கொள்ள முடியும். ஓகே, இதுதான் விஷயம். மத்த வந்து உங்க போனை வந்து நீங்க ரூட் பண்ணிட்டீங்களா அப்படின்னு செக் பண்றதுக்கு இந்த அப்ளிகேஷனை பயன்படுத்துங்க. இத பாருங்க ரூட் செக்கர்ன்னு சொல்லி சதுர குறியீடு போட்டிருக்க அப்ளிகேஷன். இதை வந்துட்டு கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னா இந்த பாருங்க முதலாவதே வரும் உங்களோட போன் மாடலோட திஸ் லெனோவோ அப்படின்னு சொல்லி இந்த போன் மாடல் நம்பரும் ரூட்டட் அப்படின்னு வந்தது. உங்களோட போன் வந்துட்டு 100 தான் ரூட் ஆயிட்டுண்டா அர்த்தம். ஓகே, இப்படி நீங்க ரூட் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த ரூட்டுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை. நாங்க சொல்றத சொல்லிட்டோம். நீங்க ரூட் பண்ணுங்க. உங்களுக்கு சக்சஸ் ஆச்சுன்னா ஓகே, அன்சக்சஸ் ஆச்சுன்னு சொன்னா எங்களுக்கு தெரியாது. ஓகே நண்பர்களே, அடுத்த ஒரு நல்ல அப்ளிகேஷனோட சந்திக்கும் வரை உங்கள்கிட்ட மறக்காம இந்த வீடியோவை நீங்க ஷேர் பண்ணுங்க. ஷேர் பண்றது மூலம் தேவையானவங்க நன்மை அடைஞ்சு கொள்வாங்க. ஓகே நண்பர்களே.